இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் டியூட் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதாநாயகனாக பிரதீப் அவர்களும், அவரோட தாய்மாமன் ரோலில் வந்து சரத்குமார் அவர்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, கண்டிப்பாக இந்த படம் வந்து 2K கிட்ஸுக்கு மட்டும்தான் பிடிக்கும். 90s 80ஸ்க்கெலாம் இந்த படம் பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு ரோலில் சரத்குமார் வந்து அப்படி எப்போவுமே தகன்னு ஒரு மாடு ஓட்டுற ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு மினிஸ்டர் கேரக்டரில் பண்ணியிருப்பார். பால்வளத்துறை அமைச்சராக இருப்பார். அவர் பயங்கர ஜாலியான மூட்லேயே இருப்பார். எப்போ டா அப்படின்ட்டே ஒரு இது பண்ணியே போவார், ஷேக் பண்ணியே தான் போவார். அந்த அளவுக்கு நடிச்சிருப்பார். அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஹீரோவோட சைடில் பார்த்துட்டாலும், ஹீரோ வந்து தாய்மாமா என்ன பண்ணுறாரோ அதே ரோலுக்கு ஏற்றல அவரும் பயங்கர எப்போவுமே ஜாலியாக என்ஜாயாக எனர்ஜிக்காக பண்ணுவார். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பயங்கர ஸ்பீடாக ஜாலியான ஒரு மூட்லேயே போவோம். படத்தை பயங்கர ஸ்பீடு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த படத்தில் கதாநாயகியாக வந்து சரத்குமாரோட பொண்ணு நடிச்சிருக்காங்க. சரத்குமாரோட பொண்ணாட்டு கதாநாயகி ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களும் நல்ல ஒரு ஜாலியான ஒரு அழகான ஒரு லவ்வபுளான ஒரு கேரக்டர் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஹீரோ மேலே லவ். ஹீரோக்கிட்ட போய் லவ்வை சொல்லும். ஆனால் ஹீரோ சொல்லிடுவார், உன் மேலே எனக்கு லவ்வே இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குது, ஒரு ஃபீல்ஸ் இல்லை, அப்படி ஹீரோவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவார். அந்த பொண்ணு பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படி அவரை விட்டு பிரிஞ்சு போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக அந்த பொண்ணுகிட்ட எந்த ஒரு கான்டாக்டும் இருக்காது. ஆனால் ஹீரோவுக்கு அந்த 6 மாதத்துக்கு கேப்பு கிடையில லவ் வந்து அப்படி மலர்ந்துடும். பயங்கரமாக லவ் வந்துடும். அந்த பொண்ணோட சிந்தனையிலே இருப்பார். அந்த லவ் வந்து வெறித்தனமாக இருக்கும். திருப்பி ஹீரோயினியோட வீட்டுக்கு போவார் ஹீரோ. அங்கே வந்து அவர் சொல்லிடுவார், மாமா நீ என் பொண்ணையை லவ் பண்ணல, அப்புறம் ஏன்டா இங்கே வந்திருக்கிறா போடா அப்படிம்பாரு. இல்லை மாமா அவங்க பொண்ணை நான் இப்போ லவ் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அப்போ கல்யாணத்துக்கு டேட்டை குறிச்சுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிடுவாங்க. இது கல்யாணத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் போயிட்டு இருக்கிற டைமில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது அந்த படத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான கிளைமேக்ஸ் ஓடி இன்ட்ரோல் பேக்கை முடிக்கிறாங்க. எல்லாம் இன்றைக்கி இருக்கிற மக்கள்லாம் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இந்த படத்தை பற்றி. என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து தப்பான உறவு முறையை காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஆனால் தப்பான உறவு முறைக்கு இடையிலையும் ஒரு மனசில் காதல் ஒன்று இருந்தால் எதாக இருந்தாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹீரோ சொல்லியிருக்காரு. இந்த இடத்துக்குள்ள எல்லா கதையுமே இன்ட்ரோல் பிளாக்கு பிறகு அப்படியே கொண்டு ஹீரோவுக்கு மேலே போட்டு ஹீரோ வந்து அதை வாங்க முடியாமல் அடி வாங்க முடியாமல் எப்படியோ இழுத்து எடுத்து அப்படி இப்படின்னு போயிட்டே இருப்பார். இந்த படத்தில் சாய் மியூசிக் வந்து சாய் பண்ணியிருக்கிறாரு. அந்த மியூசிக்கும் அங்கங்கே டாம் டீம்னு கடப்படான்னு இருக்கும் சில இடங்கள்லாம். அது கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் கம்மி பண்ணி போயிருக்கணும். அப்போது இன்னும் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். அதே மாதிரி இன்ட்ரோல் பேக் முடிஞ்ச பிறகு கிளைமேக்ஸ் வரக்கூடிய டைமில் இந்த படத்தை எப்படி தான் முடிக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இந்த படத்தை முடிக்கிற மாதிரி கதையை கொண்டு போயிருப்பாங்க. இதுக்கு இடையில் என்ன சம்பவம் அப்படிங்கிறது தான். இந்த பொண்ணு குழந்தை உண்டாயிருவா. அந்த குழந்தைக்கு ஹீரோ அப்பா இல்லை, இன்னொருத்தர். இது எப்படி இந்த குழந்தையும் எப்படி வந்து மாமா கிட்ட அந்த குழந்தைய கொண்டு ஒப்படைக்கணும். மாமாவுக்கு வந்து பயங்கரமான வெறி இருக்கும். ஆள் பார்க்குறதுக்கு சாப்பிட்டா சிரிச்சு நல்லா ஜாலியாக இருப்பார். எல்லா மக்கள்கிட்டையும் தோளில் கையை போடுவார். எல்லா மினிஸ்ட்ரி எல்லாம் அப்படியே வச்சுருப்பார். ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு கர்வம், அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் இருக்கிற ஒரு கர்வம் மாதிரி அவருக்கு ஒரு கர்வம் இருக்கும். ஆணவக்கொலை பண்ணுறதுக்கான ஒரு கர்வமும், தான் பிள்ளை நூற பார்க்க மாட்டேன் கொன்றுவோம் அப்படின்னு சொல்கிறார் ஜாதிக்காக. அப்படிப்பட்ட ஒரு கர்வத்தில் இருப்பார். அந்த குழந்தைய அந்த மாமாட்ட எப்படி சேர்த்து அந்த ஃபேமிலியோடி அவரோட லவ்வரையும் சேர்த்து வைக்கிறது தான் அந்த படம். இதுக்காக தன் காதலெல்லாம் தியாகத்தையே பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் ஹீரோ. இந்த படத்தில் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அது கணவனாக மனைவியாக இருந்து கிட்ட என்ன நடக்குது, அடுத்தவங்க லவ் பண்ணுறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கதையை வச்சுருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஹாப்பில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாப்பில் ஓப்பனிங் சீன்ஸு இவர் ஒரு பொண்ணோட தாலியை பிடிச்சி எடுத்துருவார். ஒரு லவ்வரோட பழைய அவள் ஏன் ரிஜெக்ட் பண்ணால் இவரை லவ் பண்ணலை, ரிஜெக்ட் பண்ண அப்படிங்கிற ஒரு கதையை கேட்பார். இது வடிவேல், நான் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்கிறீங்க, எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அந்த மாதிரி ஒரு கதையை ஒரு சின்ன விஷயத்தை அங்கே வச்சுருப்பாங்க. அதை வச்சு அது கடைசி வரை அவரும் கேட்டு பார்ப்பார். அந்த பொண்ணுக்கிட்ட நான் எதுக்கு நீ ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்பார். அவள் அது கடைசி வரை சொல்ல மாட்டா. அந்த மாதிரி அது எதுவுமே சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த அங்கே வச்சுருப்பாங்க. இப்படி 1-2 விஷயங்கள்லாம் அந்த படத்தில் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் கொண்டு பூர்த்தி எடுத்து செய்து. ஆனால் என்னென்னா அங்கேயும் ஒரு ஃபைட்டு, அங்கே ஒரு காமெடி சீன்ஸு, ஏதோ அங்கே இங்கேயும் ஜாடி எடுத்து வடிவேல் காமெடி மாதிரி தான்
அங்கே ஏதோ வீட்டுக்குள்ளே ரேப் நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே சாடி போவார். அங்கே டிவியில் படம் பார்த்துட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி அங்கே எங்கேன்னு எல்லாத்தையும் குழப்பி எடுத்து அப்படி ஜாலி அடித்து அப்படியே ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லலாம் அப்படின்னா போனவங்கள அத்தனை வரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தில் இருந்து என்ன பண்ணியிருப்பார் டைரக்டர் வந்து மேக்கிங் சைடில் அந்த மாதிரி ஒரு டெக்ஷன் பண்ணி பரட்டி எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி கேமராமேனும் சில விஷயங்களில் வந்து ஷார்ட்லாம் டக்கு 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 டக்குன்னு போகும். ஒரு ஃபைட்டாக அப்படி இங்கே கையை காட்டின மாதிரி அங்கங்கே அப்படி பறந்து போகும். அந்த மாதிரி ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்ல அப்படின்னா சில மிஸ்டேக்கை மறைக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்களா இல்லை அதை புதுசாக ஒரு முறையை திங்க் பண்ணி பார்த்து பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் இந்த படத்தில் தெரியுது. திங்க் பண்ணி ஏதோ பண்ணணும்னு நினச்சி பண்ணுறதுல கொஞ்சம் ஏதோ லேக் ஆகிட்டா இல்லை என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக அந்த ஹீரோ ஃபைட்ஸ்லாம் அப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னா இதோட கொஞ்சம் ஸ்டைலிஷாக அவரோட இதெல்லாம் நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி எல்லாமே நல்லா ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த காசுக்கு வேஸ்ட் இல்லாமல் சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். நான் பார்த்துட்டு வந்திருக்கோம். நீங்களும் வந்து கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள்.